ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 6:00. ஆ நான் எங்க ஒர்க் பண்றேன்னா கோயம்புத்தூர். இப்போ நான் ஊட்டிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் பஸ் ஏறிட்டேன். நான் மேட்டுப்பாளையம் தாண்டிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட ட்ராவலிங் ரோட். மோஸ்ட் ஆஃப் தம் ஊட்டிக்கு வந்திருந்தா இந்த ரோடு ஞாபகம் இருக்கும். ஊட்டிக்கு வந்து மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து குன்னூர், இன்னொன்னு வந்து கோத்தகிரி, இன்னொரு வழி இருக்கு. பாதி பேருக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்காது. அது கெத்த ரோடு. முள்ளி கெத்தைன்னு ஒரு ரோடு. ஆ நான் இப்ப வந்து மேட்டுப்பாளையம் ரோடு வழியா தான் போயிட்டுருக்கேன். மேட்டுப்பாளையம், குன்னூர் அந்த வழியா தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, குன்னூர் ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ட்ராவல் பண்ணோம். பஸ்ல வந்துட்டேன். ஸோ லேட் ஆயிடுச்சு. நான் 4 மணிக்கே ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். பட் பஸ் ஏறும்போது 5:00 பஸ் ஏறி நான் வீட்டுக்கு போம்போது 9. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் சீக்கிரமே எந்திரிச்சுட்டேன். என்னதான் கோயம்புத்தூர்ல 10 மணி, 11 மணி வரைக்கும் தூக்கம் வந்தாலும், என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்தா எனக்கு ஏன் 6 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிருதுன்னு தெரியல. சரி சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொஞ்சம் தண்ணியெல்லாம் புடிச்சு, ட்ரம்முக்கு ரொப்பு அப்டின்னாங்க. தண்ணியெல்லாம் புடிச்சுட்டு, அம்மா கொஞ்சம் கிச்சன் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி, சாமி ஃபோட்டோலாம் கிளீன் பண்ண சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, எங்க அம்மா அப்படியே போயி வாசல் மொழுகி ஒரு கோலத்த போடு. எனக்கு எங்க அம்மாக்கு கோலம் போட வராது. ஸோ நான் மொழுகி விட்டுருந்தேன். அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா, மழையும் இல்லாம, வெயிலும் இல்லாத மாரி ஒரு டல்லான கிளைமேட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு, அம்மா இலை எடுக்க போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக காட்டுக்கு போனோம். நான் மட்டும் தனியா போல. என் தம்பியும் வந்தான். ஸோ கிளைமேட்டுக்கு தொப்பி இல்லாமயும், சொட்டர் இல்லாமலயும் ஊட்டில வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதுதான் டீ செடி. மோஸ்ட்டா தெரிஞ்சிருக்கும். இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஊட்டில இருக்கிறவங்கலாம் ஜாலியா இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த டிவி மூவிஸ்லலாம் காமிப்பாங்கல்ல, ஸ்வெட்டர் போட்டு டூயட் பாட்டு, இல்ல அந்த மாரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. செம்ம ரிஸ்க்கான வேலை. அட்டைப்பூச்சி, நெறைய பூச்சிங்ககிட்ட கடி வாங்கணும், மிதி வாங்கணும். அது இல்லாம எருமை, கரடி இவ்ளோ இருந்து இந்த கொழுந்து எடுக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் இதுதான் எங்க அம்மா எடுத்து வச்ச மூட்டை. இதுல எப்படியும் 30 கிலோ வெயிட் இருக்கும். ஆ ஒரு மூட்டைக்கு 30 கிலோ மேக்ஸிமம் 30. ஏன்னா அதுக்கு மேல ரொப்புனாங்கன்னா பிரிக்க சொல்லுவாங்க. ஸோ எங்க அம்மா 30 அளவுக்கு ரொப்பியிருப்பாங்க. ஸோ இத வந்து தூக்கிட்டு போயி கீழ ரோட்டுக்கு கொண்டு போனோம். ரோட்டுக்கு கொண்டு போறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான். அந்த அவங்க தூக்கிட்டு போறாங்கல்ல, அத விட தூரம். அப்புறம் தூக்கி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் காட்டுல போய் கொஞ்சம் பழம் பறிச்சு சாப்பிடலான்னு வந்தோமா, இதுதான் இந்த பழம். இந்த பழத்த பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன பழம்னு எனக்கு தமிழ்ல தெரியல. ஆ சரி அப்படியே பழமெல்லாம் பொறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரி போலாம், வீட்டுக்கு போலாம் அப்படின்னா மழை வர மாரி இருந்துச்சு. லாஸ்ட்ல பார்த்தா வீட்டுக்கு போன உடனே மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பார்த்தீங்கல்ல. அண்டு அ எவ்ளோ டிராஃபிக் அதெல்லாம் இருந்தாலும் ஊட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் இல்ல, ஒண்ணும் இல்ல. இங்க வந்து எல்லாமே பஸ்ஸு தான். நாங்கன்னு தனியா வண்டியெல்லாம் வச்சுக்க மாட்டோம். இதுதான் எங்க ஊரு.